ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி தான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு இது ஏதாச்சும் குறைகள் இருந்தாலோ இல்லை நல்லா இருந்தாலோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா புதினா, தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கறியை போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கி விட்டேன். அது வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசிக்கு தேவை 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த அரிசியை போட்டு திருப்பியுமே மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு லெமன் சைஸில் பாதி பிழிஞ்சு விட்டுட்டேன். பிழிஞ்சு விட்டு தம் போட்டுட்டேன். தம் போடுறதுக்கு வந்துட்டு மூடி ஒரு பெரிய கல்லப்பீச்சு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்தது.